கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். உபாகமம் 1:31. ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. ஆம் பிரியமானவர்களே, நம் தேவனாகிய கர்த்தர் நம்மை ஒரு குழந்தையை ஒரு தகப்பன் சுமப்பது போல ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை சுமந்து கொண்டு வருகிற தகப்பனாக இருக்கிறார். நாம் கடந்து வந்த ஒவ்வொரு பாதைகளை நாம் திரும்பி பார்க்கும்போது இந்த சூழ்நிலைகளை நாம் எவ்வாறு கடந்து வந்தோம், இந்த போராட்டத்தை நாம் எவ்வாறு மேற்கொண்டோம், இந்த பிரச்சனைகளை எவ்வாறு சமாளித்தோம் என்று பார்த்தோமானால் நம்மால் ஒன்றுமே செய்யவில்லை. எல்லாவற்றையும் செய்தது நம் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. அந்த பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் சந்திக்க பலனையும் ஆரோக்கியத்தையும் அதிலிருந்து தப்பித்து வர போக்கையும் உண்டு பண்ணின கர்த்தர் இந்த நாளிலும் நாம் சந்திக்கிற பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் தேவன் விரும்பாத பாவங்களையும் விட்டு வெளியே வருவதற்கு அவர் நம்மை அழைக்கிறார். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோளில் சுமப்பது போல நம் தேவனாகிய கர்த்தர் நம்மை சுமந்து செல்ல அவர் எப்பொழுதும் ஆயத்தமாகவும் வல்லமையுள்ள தேவனுமாய் இருக்கிறார். எனவே எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் நம் கர்த்தராகிய தேவனை ஒருவரை நோக்கியே பார்ப்போம். உலகத்தில் உள்ள மனிதர்களையோ அவர்கள் சொல்லும் வார்த்தைகளையோ நம்பி ஏமாந்து சோர்ந்து போய் இறுதியில் தேவனிடத்தில் வராமல் முதலாவது தேவனையும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடுவோம். அப்பொழுது இவைகள் எல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படும். நாம் எப்பொழுதும் நம் தேவனாகிய கர்த்தரை நமக்கு முன்பாக வைத்திருக்கும் போது எல்லா காரியத்திலும் அசைக்கப்படாதபடி தேவனாகிய கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். அந்த தேவனின் அன்பு கரங்களை நாம் பற்றி கொண்டு அவரோடு கூட வாழ்வோம். ஆமேன்.